ஹேராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது கூட அது ஒவ்வொரு விதமா அந்த படம் வந்து எனக்கு தெரியுது. அந்த படத்துல வந்து அது ஒரு தபசு தான். அந்த மாதிரி ஒரு தபஸை செஞ்சு அந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு. ரைட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னா ஹேராம். கொல்கத்தாவுடைய செட்டிங், கொல்கத்தால இருக்கிற வீடு அண்ட் அங்க நடக்கிற விஷயங்கள் அப்படியே வந்து அந்த படத்துக்கு ரொம்ப தேவையானதா இருக்கும். நம்பர் ஒன். ரெண்டாவது, அந்த படத்துல வந்து ஒரு பியானோவை வந்து ஒரு பயங்கரமான மோட்டிஃபா இந்த படம் ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. இட் பி சீன் அஸ் எ வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் வாட் கமல் இஸ் கோயிங் த்ரூ இன் ஹிஸ் ஹெட். அந்த நீ பார்த்த பார்வையில வந்து ரொம்ப காமான மூட்ல இருக்கும்போது ஒரு மாதிரி வாசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இதே வந்து அந்த பொல்லாத மதன பானம் அந்த சீன்ல வரும்போது அவர் பியானோ வாசிக்கும் போது ஒரு வேற ஒரு மனநிலையில இருப்பாரு. ஒரு அனிமல் மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது வேற மாதிரி பியானோ வரும். ராணி முகர்ஜியோட மொத்தமான ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி தமிழ்நாடுக்கு போறாரு. அப்போ வீட மூவ் பண்ணும்போது பியானோ மேலேருந்து கீழ விழற மாரி காமிப்பாரு. அப்படின்னா வந்து ஹிஸ் என்டையர் லைஃப் கோஸ் கிராஷிங் டவுன் அப்படிங்கிற மாரி ஒரு எமோஷன் பியானோ காமிச்சிருக்கும். நெக்ஸ்ட் மெட்டி ஒண்ணு வரும். படத்துல ரிக்கரிங் மோட்டிஃப் அது. அந்த மெட்டிய வந்து அவர் கையில மோதிரமா போட்டிருப்பாரு. ராணி முகர்ஜியோட அவர் சேர்ந்திருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து அவர் வசுந்தரா தாஸ கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த மெட்டிய திரும்பி திரும்பி காமிப்பாங்க. பல சீன்ல, பல இடத்துல அது வரும். அதே மாரி அந்த வசந்தா அத்தை அப்படின்றது ஒரு வெரி வெல் ரிட்டன் கேரக்டர் ஹூ கமல் ரியலி லவ்ஸ் இன் த ஃபிலிம். அதர் தேன் ஹிஸ் 2 வைஃப்ஸ். மெட்டிய வந்து கமல் பிடிச்சுப்பாரு. அவர் எடுத்து விடுவாரு. அந்த மாரி ஒண்ணு வரும். அந்த சீன்லயும் பார்த்தீங்கன்னா, மெட்டி பிகம்ஸ் அ மோட்டிவ். அண்ட் மெட்டி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல கமல் உடைய அட்டாச்மெண்ட்ஸ், கமல் உடைய வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே மெட்டிய வச்சு காமிச்சிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் a சிம்பல் ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். பட் இட் இஸ் ஆல்சோ மோர் லூஸ்லி டு பி சீன் ஆஸ் a சிம்பல் ஆஃப் பற்று.